இந்த உயிர் வாழ்க்கை இறைவனுடைய இலவசமான கொடை. இந்த உலகம் அழகா இருக்குது, நான் பார்க்க உங்களால் உதவ முடியும். ஆஹா, சுவாசத்தை உள்ளிழுக்கிற பொழுது இறைவனிடமிருந்து இலவசமாக வருகின்ற அந்த ஜீவ காந்த சக்தி உங்கள் மனசையும் உடலையும் இதயத்தையும் நிரப்புகிறது. உலகத்துக்கு உதவாதது, மனித மாண்பை குறைக்கின்ற எதையும் நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. அன்பு உள்ளங்களே, உறவுகள் மேம்பட தொடரிலே 2வது பருவத்திலே இருக்கிறோம். நற்பார்வை, நல் சிந்தனைகள், பழக்க வழக்கங்கள் நம்முடைய மனத்தையும் மூளையையும் உடல் முழுவதையும் வாழ்வு முழுவதையும் எப்படி நல்லதாக்க முடியும், மாற்றி அமைக்க முடியும், மறு வடிவமைப்பு கொடுக்க முடியும், புதிய பாதைகளை ஏற்படுத்த முடியும் என்பதை சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். தந்தை ஜேமி, தந்தை சந்தியாக அவர்கள் திண்டுக்கல் மறைமாவட்டத்திலிருந்து நமக்கு நிறைய உதவி செய்கிறாங்க. மாதா தொலைக்காட்சி குழுவினரோடு சேர்ந்து அவங்களோட சேர்ந்து உங்களை வாழ்த்துவதிலே, உங்களுக்கும் இந்த நல்ல காரியங்கள் நிறைய கிடைக்கணும்னு ஆசியோடு வாழ்த்துவதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். லூக்கா நற்செய்தி 5வது அதிகாரத்தில் இயேசு பெருமான் தன்னுடைய சீடர்களை அழைத்ததை பற்றிய ஒரு செய்தி இருக்கிறது. 4வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, அவர் பேசி முடித்த பின்பு சீமோனை நோக்கி, ஆழத்திற்கு தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்க உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். அப்போ சீமோன் சொல்றாரு, ஐயா, ராவ் முழுவதும் நாங்கள் பாடுபட்டு உழைத்தும் ஒன்றும் கிடைக்கவில்லை, ஆயினும் உமது சொற்படியே வலைகளை போடுகிறேன் என்றார். அப்படி செய்கிறப்ப என்ன நடக்குது? நிறைய மீன்பாடு கிடைக்குது. அப்போ கடைசியில் உணர்ந்து கொள்கிறார், அனுபவம் வருது. ஒரு உன்னதமான ஆசானின், தெய்வீக ஆசானின், அன்பரின் பிரசன்னத்திலே அவருக்கு உண்மை உணர்வு தோணுகிறது, நன்றி உணர்வு வருகிறது. பாவின்னு சொல்கிறாரு. உடனே மன்னிப்பு கேட்கறதுக்கும் இது வருது, சூழல்கள் வருது, ஒரு மாற்றம் வருகிறது, திகைப்பு வருகிறது. இதெல்லாம் நல்லா விளக்குது. 11வது வசனம் வரை படிச்சு பாருங்க. 10வது வசனத்தில் அப்பதான் சொல்றாரு, அஞ்சாதே, இது முதல் நீ மனிதரை பிடிப்பவன் ஆவாய் என்று சொன்னார். அப்புறம் படகை விட்டுட்டு அவரை பின்பற்றினாங்கன்னு வருது. அப்போ இந்த சிந்தனைகளை சிந்தித்து கொண்டிருக்கிற நம் ஒவ்வொருவரையுமே இயேசு பெருமான் அழைக்கிறார், இறைவன் அழைக்கிறார். எதுக்காக அழைக்கிறார்? நல்ல செய்தியை நீங்கள் மட்டும் பெற்றுட்டு பெட்டிக்குள்ளே வச்சு பூட்டி சாம்பிராணி போடுறதுக்கு இல்லை, மாறாக நன்றி உணர்வுகளோடு பகிர்ந்து கொள்ளணும். இப்போ நீங்கள் உங்களுக்கு கடவுள் கொடுக்குற ஒவ்வொரு காரியமும் எங்களுக்கு இலவசமாக கொடுத்தது இறைவன். நான் தான் நன்றி சொல்கிறேன். இறைவன் எவ்வளவு காரியங்களை கற்றுக் கொடுத்தார், எவ்வளவு அனுபவங்களை கொடுத்தார். நன்றி இறைவா, உமது பெயர் போற்றப்படட்டும், நீர் மிகப்பெரியவர். இஸ்லாத்தில் சொல்கிறது போல நம்முடைய முகமதிய சகோதரர்கள் சொல்லுவாங்க, இறைவன் மிகப்பெரியவர்னு சொல்லுவாங்க. கிறிஸ்தவத்தில் ஆண்டவர் உயர்ந்தவர், பெருமைக்குரியவர் அப்படி சொல்கிறோம். இந்து மதத்தில் இறைவனை பரமன், மிக உயர்ந்தவர் என்ற புகழ்ச்சி கீதங்கள் ஒவ்வொரு மதத்திலையும் இருக்குது. அப்படி பார்க்குறப்ப இந்த இறைவன் நம்ம ஒவ்வொருத்தருக்குமே நல்ல காரியங்களை கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்கிறார். கற்றுக்கொள்ளுங்கள், தன்மையப்படுத்துங்கள் கற்றுக்கொண்டவற்றை, பிறரும் அதிலே பயன்படும் வண்ணம் அதை பிறருக்கு சொல்லிக் கொடுங்கள். இதுலங்க ஒரு வியப்பு கலந்த ஆர்வமும் உடனிருத்தலும் நன்றி உணர்வும் நம்மை பலப்படுத்த முடியும். அப்ப இந்த நியூரோபிளாஸ்டிசிட்டி, நரம்பு வழி அறிவியலிலே நமக்குள் இருக்கிற நல்ல சக்திகளை, வாய்ப்புகளை, வளர்ச்சியினுடைய தன்மைகளை உணர்ந்து வியக்கவும் சொல்வார்கள். ஆசீர்வாதங்களை கணக்கில் எடுக்கவும் சொல்வார்கள். அப்போது ஒரு புதிய முயற்சி வந்துவிடும், புதிய ஆசீர்வாதம் வந்துவிடும், புதிய நன்றி உணர்வு வந்துவிடும். ஒரு சின்ன பயிற்சி செய்வோமா? கண்ணை மூடுங்க, ஆழமா மூச்சை உள்ளே இழுத்து மூச்சை வெளியே விடுங்க நன்றி உணர்வோட. இப்ப அமைதியில இறைவனுடைய அன்பு பிரசன்னம் உங்களோட இருக்கிறத உணர்ந்து பாருங்க. உங்களுக்கு பிடித்த விதத்திலே உங்களுடைய ஆன்மீக வளர்ச்சி தன்மையில இறைவனுடைய பிரசன்னத்துக்குள்ள நீங்க எப்படி போவீங்களோ அப்படி போங்க. ஒரு சிலர் 2-3 வார்த்தைகளை சொல்லி அமைதியில கண்ணு மூடுவாங்க. ஒரு சிலர் இறைவனுடைய உருவத்தை ஞாபகப்படுத்தி சமூகத்துக்குள்ள போவாங்க. ஒரு சிலர் நல்ல வாக்கியங்களை சொல்லி உள்ள போவாங்க. செய்யுங்க, இதமா செய்யுங்க. அமைதியில உங்களுக்குள்ள பயணிக்க ஆரம்பிங்க. நாம் இறைவனுடைய அன்பு பிரசன்னத்திலே இருக்கிறோம். நம்மை நமக்காக நேசிக்கிற கடவுளுடைய அன்பு பிரசன்னம் இது.
நமக்கு பலம் தருகிற தெய்வத்தின் திரு பிரசன்னம் இது. நன்றி உணர்வோட மூச்சை உள்ளே இழுத்து மூச்சை வெளியே விடுங்க. உங்களில் இருக்கிற சிந்தனைகள் என்ன? இப்படி இந்த பகிர்வை கேட்டுக்கிட்டு இருக்கிற நேரத்தில் கண்ணை மூடினோன்னு சில சிந்தனைகள் வருது. நல்லதாகவும் இருக்குது, கெட்டதாகவும் இருக்குது. அதை அப்படியே அங்கீகரிங்க. சுவாசத்தை முறைப்படுத்துங்கள். கடவுளுடைய பெயரை சொல்லி சுவாசத்தை உள்ளிடுங்கள். மூச்சை வெளியே விடுகிற பொழுதும் இறைவனுடைய பெயரை உச்சரித்து மூச்சை வெளியே விடுங்க. மெதுவா சொல்லுங்க, நான் ஒரு ஆசீர்வாதம். இறைவனுடைய அருளிலே இன்னும் ஒருபடி ஆசீர்வாதமாக நான் மாற தயாரித்துக் கொண்டிருக்கிறேன். உணர்வுகள் என்ன வருகிறது என்று அடையாளப்படுத்துங்கள். அந்த உணர்வுகளை அங்கீகரியுங்கள். நன்றி உணர்வோடு அங்கீகரியுங்கள். ஆழமா மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடுங்க. உங்களை மெதுவா பாருங்க. இறைவனின் அன்பு பிரசன்னத்துல உங்கள் வாழ்க்கை ஒரு கொடை. இந்த உயிர் வாழ்க்கை இறைவனுடைய இலவசமான கொடை. உங்களிடம் இருக்கிற நன்னலம் இறைவனுடைய தனிப்பெரும் கொடை. உங்களுக்கு கிடைத்திருக்கிற வாய்ப்புகள், வசதிகள், அன்பு செய்ய உள்ளங்கள், பெற்றோர், குழந்தைகள், பெரியவர்கள் எல்லாருமே இறைவனுடைய கொடை. அதை உணர்ந்து பாருங்க. ஆழமா மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடுங்க. நன்றி உணர்வோட மெதுவா உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை உங்களை பார்க்க ஆரம்பிங்க. ஒவ்வொரு பகுதியாக நன்றியோடு, இறைவா என்னுடைய மூளைக்கு நன்றி, அதனுடைய செயல்பாடுகள் அழகானவை. என்ன அழகா இருக்கு இறைவா, நான் பார்த்தேன் எனக்குள்ள என்னென்ன காரியங்கள்லாம் செயல்பட்டு இருக்குது. எண்ண ஓட்டங்களை இயக்குகிற மூளையினுடைய சிறப்பு தன்மைகள், இரத்த ஓட்டங்கள் எப்படிலாம் மேலே போய் கீழே வர போகுது. அழகு. மூளையின் சிறப்பு செயல்பாட்டு திறனால் என்னுடைய உடல் அவயங்கள் முழுவதும் பராமரிக்கப்படுகின்றன. நன்றி. அப்படியே கண்களை பாருங்க. கண்களின் ஒளி, சுவாசம் தருகின்ற அவயங்கள், உதடு, நாவு, கழுத்து பகுதி. நன்றியோடு அதனுடைய நல்ல தன்மைகளை நினைத்து பாருங்கள். இதயத்துக்கு வாங்க. இதய துடிப்பை உணர்ந்து பாருங்கள். ஒவ்வொரு இதய துடிப்பிலும் இறைவன் கலந்திருக்கிறார். நன்றியோடு அப்படியே உள்ள அவயங்கள் ஒவ்வொன்றுக்காக வந்து இறைவனுக்கு நன்றி சொல்லுங்கள். இவையெல்லாம் இறைவனுடைய இலவச கொடை. பிறப்புறுப்புகள், கால் பகுதிகள், உடம்பு முழுவதுமே இறைவனுடைய ஜீவகாந்த சக்தியால் உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது, புதுப்பிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை உணருங்கள். சுவாசத்தை உள்ளிழுக்கிற பொழுது இறைவனிடமிருந்து இலவசமாக வருகின்ற அந்த ஜீவகாந்த சக்தி உங்கள் மனசையும் உடலையும் இதயத்தையும் நிரப்புகிறது. சுவாசத்தை வெளிவிடுகிற பொழுது புதிய உற்சாகத்தோடு ஆசீர்வாதம் வெளி செல்கிறது. இதை உணர்ந்து பாருங்கள். இறைவா நன்றி, இதையா நன்றி, வாழ்வுக்காக நன்றி, வசந்தங்களுக்காக நன்றி, நன்னலத்திற்காக நன்றி, புரிதலுக்காக நன்றி, என் மூளையின் செயல்பாட்டுகளுக்காக நன்றி. வியந்து நோக்குகிறேன். இறைவா, உன் படைப்புகளை காணும்போது என் இதயம் மகிழ்ச்சி கொள்ளுகின்றது. நன்றி, நீர் போற்றப்படுவீராக. நான் ஒரு ஆசீர்வாதம். வாழ்க்கை ஒரு கொடை. இன்னும் ஒருபடி ஆசீர்வாதமாக மாறிக்கொண்டிருக்கிறேன். என்னை தயாரித்து கொண்டிருக்கிறேன். நற்பார்வையோடு, நல்ல சிந்தனையோடு, நல்ல எண்ணங்களோடு எல்லாரையும் வாழ வைக்க தயாரித்து கொண்டிருக்கிறேன். நன்றியோடு நான் பெற்ற நற்செய்தி புது வாழ்வை, நான் பெற்ற நல்ல ஞானமிக்க காரியங்களை தாராளத்தோடு பிறரோடு பகிர்ந்து கொள்ள தயாரித்து கொண்டிருக்கிறேன். நன்றி இறைவா. உலகம் அழகு பெறட்டும், அமைதி பெறட்டும், வாழ்வு பெறட்டும். எல்லாரும் நல்லா இருக்கட்டும். எல்லார் வாழ்க்கையிலையும் அமைதி கிடைக்கட்டும், அன்பு கிடைக்கட்டும், சுயநலங்கள் ஒழிந்து நல்லது நிரம்பட்டும்.
அமைதி நிலவட்டும் உலகத்தில். எல்லா குழந்தைகளும் ஆரோக்கியத்தில் அன்பில் வளர நல்ல வாய்ப்புகளை பெற்றுக்கொள்ளட்டும். எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறேன். எல்லாரையும் உங்களுடைய அன்பில் அருளில் ஆசீர்வதிக்கின்றேன். நன்றியோடு எல்லாரையும் வாழ்த்துங்க. எல்லாருக்கும் ஆசி அனுப்பி வைங்க. என்னை சுற்றிலும் கடவுளுடைய அருளும் அன்பும் ஜீவகாந்த சக்தியும் நிரம்பி கொண்டிருக்கிறது. அந்த சக்தியை எல்லாருக்கும் அனுப்பி வைக்கிறேன். எல்லாரும் நிறைவு பெற இதயத்திலிருந்து அவர்களை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். நன்றி இறைவா, நன்றி நன்றி. நன்றி உணர்வோடு உங்களுடைய சொந்த ஜெப வாக்கியங்களை, அன்பு வாக்கியங்களை, உற்சாக வாக்கியங்களை சேர்த்து கொண்டு திருப்தி ஏற்படுகிற பொழுது மெதுவாக கண்களை திறங்கள். அன்புக்குரியவர்களே, நியூரோபிளாஸ்டிசிட்டி, நரம்பியல் வழி எத்தனையோ சிந்தனைகளை தொடர்ந்து சிந்தித்துக் கொண்டே போகலாம். அடுத்து வருகிற பகிர்விலும் சில நல்ல காரியங்களை உங்களோடு மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்ள காத்திருக்கிறேன். அப்ப இதுல இன்னும் ஒருபடி நற்பார்வை, நல் சிந்தனையில், நல் பழக்க வழக்கங்களில் வளர்வதற்கு தினசரி எவையெல்லாம் உதவியாக இருக்கும் என்று சில சிந்தனைகளை முன்வைக்கிறேன். அதில் நல்லதையெல்லாம் நீங்க எடுத்துக்கங்க. உங்களுடைய சூழலுக்கு ஏற்றபடி அதை வடிவமைத்துக் கொள்ளுங்கள். அப்போது உதவியா இருக்கும். நான் எங்களுடைய சபையில எங்களுடைய சகோதரர்களை உருவாக்குகின்ற ஒரு பணியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறேன். அந்த சகோதரர்களுக்கு நான் ஒவ்வொரு நாளும் சொல்றது, கொஞ்சம் கொஞ்சம் நல் சிந்தனைகளை, நற்பார்வை பழக்கங்களை உங்களதாக்குங்க. அப்புறம் உங்களுக்கே ஆச்சரியமா இருக்கும், அது உங்களோட ஒட்டிக்கிடும். அருளுக்கு அடுத்தாப்புல அது ஒட்டிக்கிடும். சரிங்களா? அதை நம்ம உணர்ந்து ஆரம்பத்தில் செய்ய ஒரு குறிப்பிட்ட நிலைக்கு அப்புறம் அது உங்களை விட்டு போகவே போகாது. அது போற இடத்தெல்லாம் அதனுடைய தொடுதல்களை நீங்கள் பார்க்க முடியும். பழக்கப்பட்டு போயிடுவீங்க. அது உங்களுக்கு மிகப்பெரிய உற்சாகத்தை தரும். அதனால தான் நல்ல கதை படிக்கணும். நான் எங்கே போனாலும் நல்ல கதை படிப்பேன். நல்ல அனுபவம் இருந்தால் அதை தன்மையப்படுத்த ஆரம்பிப்பேன். நீங்களும் அதை செய்யணும். ஒரு கதை, இது கேள்விப்பட்டிருப்பீங்க. கேள்விப்பட்டிருந்தீங்கனாலும் என்னுடைய படைப்பாற்றலை பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. சரிதானா? நீங்களும் அப்படி படைப்பாற்றனா, குழந்தைங்களை, பெரியவங்களை, சின்னவங்களெலாம் பார்க்குறப்ப கதை கேட்பேன். கதை சொல்லுங்கன்னு கேட்பேன். என்னுடைய பாட்டியம்மா, அப்பாவுடைய அம்மா, அம்மாவுடைய அம்மா, அப்பாக்கள், தாத்தாக்கள் எல்லாருமே எனக்கு நிறைய கதை சொல்லியிருக்காங்க. அதனால தான் எனக்குள்ள கதை சொல்கிற பழக்கம். ஃபாதர் கதை விடுறாருன்னு நினைக்காதீங்க. அந்த கதை சொல்லுகின்ற கலை எனக்குள் தட்டி எழுப்பப்பட்டிருக்கிறது இப்படிப்பட்ட உயர்ந்த உள்ளங்களால். அப்புறம் சில நல்ல உருவாக்குகின்ற முயற்சியில் ஈடுபட்ட ஆசிரிய பெருமக்களால். நல்ல கதைகளை படிங்க, உற்சாகத்தை வரவழைச்சிக்கங்க. அது நம்முடைய பழக்க வழக்கங்களை பலப்படுத்துவதாக அமையும். ஒரு கதை, ஒரு ஊர்ல ஒரு தெருவின் ஓரத்தில் ஒரு கண்ணு தெரியாத ஒரு ஏழை ஒருவர் உட்கார்ந்திருந்தார். ஒரு சட்டி வச்சிருக்காரு காசு போடுறதுக்காக. சரிங்களா? அந்த சட்டிக்கு முன்னாடி ஒரு வார்த்தையில எழுதி வச்சிருக்காரு, ஒரு அட்டையில. என்ன எழுதியிருக்கிறாரு? எனக்கு கண்ணு தெரியல, பார்க்க முடியல, உதவி செய்யுங்க. அப்போ ஒரு சிலர் பார்க்குறாங்க, இறக்கப்பட்டு கொஞ்சம் காசு போட்டு போகிறாங்க. நீங்கள் அங்கே வர்றீங்கன்னு வச்சுக்குவோம். இவரை பார்க்குறீங்க, அவர்கிட்ட கேட்குறீங்க, எப்போ இருந்து உட்காந்துருக்கப்பா? காலையிலேருந்து உட்காந்துருக்கேன் சாமி. என்ன காசு கொஞ்சம் தான் இருக்குது, ஒரு 10 ரூபா கூட தேராது போல இருக்கு. ஆனால் இப்போ 100 ரூபான்னு சொல்லிக்குவோம். ஏன்னா இப்போ கொஞ்சம் அதிகமாக காசு போடுற ஆளுங்க, நல்லவங்கள்லாம் உங்களை போலவங்க இருக்கிறாங்கன்னு நான் நம்புகிறேன். சரியா? போப் பிரான்சிஸ் அவர்கள் அழகாக சொல்லுவார், ஏழையை பார்க்குறப்ப அப்படி தூக்கி போட்டு போகாதீங்க காசு. அவரை பாருங்க, கண்ணுக்குள்ளே பாருங்க, அவர் கண்ணை பாருங்க. பார்த்து நல்லா இருக்கீங்களா, அவங்க பேர் என்ன அப்படின்னு சொல்லி பேசிட்டு அவங்களுக்கு ஏதாவது முடிஞ்சால் ஒரு உதவி செய்யுங்க. ரோமை நகரில் இருக்கிற அதே மாதிரி இன்னொன்று சொல்லுவார், உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஏழைகளை தெரியுமா? உங்கள் ஊரின் ஒதுக்குப்புறத்தில் இருக்கிற கஷ்டப்படுறவங்கள தெரியுமா? முதியோர் இல்லத்தை தெரியுமா? மருத்துவர் இல்லத்தை தெரியுமா உங்களுக்கு? என்ன அழகான பார்வை பாருங்க. பக்குவத்திற்கு, நற்பார்வை சிந்தனைகளுக்கு இந்த கரிசனையான எண்ணங்கள் தேவை. பாருங்க, நோயுற்றவங்களை, குழந்தைங்களை, வயோதிகர்களை,
கஷ்டப்படுறவங்கள நீங்களும் பாருங்கள், அவர்களை அங்கீகரியுங்கள். இதை பார்ப்பதற்கு உங்கள் பிள்ளைகளுக்கும் உடனிருப்பவர்களுக்கும் கற்றுக் கொடுங்கள். உங்கள் பிரச்சனையை பெருசுபடுத்த மாட்டீங்க. நம்ம போன தடவை சிந்திச்ச மாதிரி. ஏன்னா ஈரமுள்ள உறவுகளை உருவாக்குவதற்கு இப்படிப்பட்ட செயல்பாடுகளில் உங்களுக்கு அருளை இறைவன் தருவார். அப்ப இந்த கதைக்கு திரும்புவோம். பார்க்குறீங்க, காசு குறைவா இருக்கு, என்ன செய்யலான்னு உங்களுக்கு தோணும்னு யோசித்து பாருங்க. அப்ப அங்க ஒரு நல்ல நற்பார்வை சிந்தனையுள்ள ஒரு மனுஷர் வர்றார். மனுஷின்னு சொல்லுவோம். ஏன்னா இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு பெண்மணிகள் சொல்லக்கூடாது, எப்போ பார்த்தாலும் ஆம்பளைங்க உதாரணமா ரொம்ப வருதே ஃபாதர், எங்களெல்லாம் மறந்துடுறீங்களான்னு நீங்க நினைக்கலாம். அதனால ஒரு நல்ல ஒரு பெண்மணி வர்றாங்க. அதை பார்க்குறாங்க. அந்த எழுதியிருக்கிறத அவங்க லேசா மாற்றி சில காரியங்களை செய்கிறாங்க. என்ன எழுதியிருப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? உங்களுடைய படைப்பாற்றலோட வாக்கியம் எழுதி பாருங்க. எனக்கு கண்ணு தெரியல, உலகத்தை பார்க்க முடியலன்னு அவர் முதல்ல எழுதியிருந்தார். அது யதார்த்தம், அதையும் எழுதியிருந்தார். அவங்க அதுக்கு ஒருபடி நல்ல உதாரணமா, நான் பயிற்சி கொடுக்குற நேரத்தில் இந்த மாதிரி பயிற்சிகளை செய்வேன். அப்பப்போ படைப்பாற்றலை பயன்படுத்தணுங்க. குறிப்பாக இளைஞர்கள், பிள்ளைங்க, பெரியவங்க யார் இருந்தாலும் அவர்களுக்கு உள்ளிருக்கிற படைப்பு சக்தியை தூண்டிவிட வேண்டும். கேள்விகள் கேட்க வேண்டும், கதைகள் சொல்ல வேண்டும். அது ஏதோ விதத்தில், இந்த நான் சொல்லிட்டு இருக்க கதையெல்லாம் கேட்குறப்ப உங்களுக்கு ஏதோ விதத்தில் உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய உற்சாகத்தை இறைவன் வழங்கி கொண்டிருக்கிறார் என்பதை மறந்து விடாதீர்கள். அது நீங்கள் உங்கள் வழியாக யாரோ ஒருவரை வாழ வைக்க. நம்ம ஏழைகளை பார்த்தா சும்மா போவீங்களா? போப்பானவர் சொன்ன உடனே அதுலேருந்து நான் எப்போ பார்த்தாலும் ரோம் நகரில் ஏழைகளை பார்த்தா ரொம்ப வேலை இருந்தால் தான் வேகமாக போவேன். இல்லைன்னா என்ன பண்ணுவேன்னா, நல்லா இருக்கீங்களா, காசு கொடுக்கறது முடிஞ்சா கொடுப்பேன். இல்லைன்னா அவங்களும் புரிஞ்சுக்குவாங்க, ஃபாதர் ஏதாவது காசு இருக்கா, இன்னைக்கு காசு இல்லை. சில ஏழைகள் என்கிட்ட ஃபாதர் எனக்கு ஒரு டீ வாங்கி கொடுப்பீங்களா, வாங்க 2 பேரும் சேர்ந்து குடிப்போம். பேசிட்டு கொஞ்சம் நேரம், ஒரு 5 நிமிஷம், அதில் இருக்கிற சந்தோஷம் பார்த்தீங்கன்னா அப்புறம் அவங்க அங்கீகரிப்பாங்க. எப்படி இருக்கீங்க ஃபாதர்? காசு இல்லைன்னா பரவாயில்ல ஃபாதர், வாங்க நான் வாங்கி கொடுத்துறேன். அன்னைக்கு சொல்கிறாரு என்கிட்ட, ஃபாதர் வர்றீங்களா, நான் உங்களுக்கு டீ வாங்கி கொடுக்கட்டுமா? ரொம்ப சந்தோஷம், வாங்க 2 பேரும் சேர்ந்து குடிப்போம். அவருக்கு அவ்வளோ சந்தோஷம் எனக்கு ஒரு டீ வாங்கி கொடுத்தாருன்னு. இதாங்க ஏழையின் சிரிப்பில் இறைவனை கண்ட அன்னை தெரசா அவர்கள் கண்டிருந்த ரகசியம். இதை நம்ம எல்லாம் புரிந்து கொள்ளணும். இந்த அம்மா வர்றாங்க, எடுக்கிறாங்க, பேப்பர்ல எடுத்துட்டு எழுதுறாங்க, இந்த உலகம் அழகா இருக்குது, நான் பார்க்க உங்களால் உதவ முடியும். ஆஹா, இந்த உலகம் அழகா இருக்கு, நான் பார்க்க உங்களால் உதவ முடியும். இன்னொரு பங்கேற்பாளர், பார்ட்டிசிபென்ட், அவர் சொல்றாரு, உலகின் அழகை காண எனக்கு உதவுங்கள். அருமையானவர்களே, இது ஒரு என்ன சொல்றது, படைப்பாற்றல் உள்ள கதைதான். ஆனால் அதிலே மிகப்பெரிய செய்தி இருக்கிறது. உலகை பிறர் பார்க்க வைக்க, அவர்கள் புதிய மாற்றம் பெற, உற்சாகம் பெற, நற்பார்வை சிந்தனையிலே நாம் ஏதாவது செய்ய வேண்டும். அதனாலதான் இந்த நற்பார்வை சிந்தனையிலே இருளை பழிப்பதை விட ஒளியை ஏற்றுகின்ற உற்சாகம் அதிகமா இருக்கும். ஒருபடி சில நேரத்துல திறனாய்வு பார்வையில இருளை நாம் பழிக்க வேண்டும், பழிக்காம இருக்க முடியாது, அது யதார்த்தம். நிதர்சன நேர்பார்வையிலே, நற்பார்வையிலே இந்த திறனாய்வு பார்வை, இன்னைக்கு கண்ணை மூடிட்டு போக முடியாது. நல்லது இல்லாததை நல்லது இல்லாதது என்று இனம் கண்டு கொள்ள வேண்டிய பக்குவம் நமக்கு அவசியமாக இருக்கிறது. உலகத்துக்கு உதவாதது, மனித மாண்பை குறைக்கின்ற எதையும் நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. அதை திருத்துவதற்கான முதலடியை எடுத்து வைக்க இயேசு பெருமான் நமக்கு உந்துதல் சக்தி கொடுக்கிறார். மனித உரிமைகளை, மனித மாண்பை, மனித உயிரை சிதைக்கிற எதையுமே நாம் அங்கீகரிக்க முடியாது. மாறாக அதை பேணி காக்கிற, வளர்க்கிற, வாழ்வு கொடுக்கிற, உறவை வளர்க்கின்ற காரியங்களை நாம் உற்சாகப்படுத்த அழைப்பு நமக்குள் இருக்கிறது. அதுக்கான தன்மைகளிலே நாம் முன்னேறி சென்று கொண்டே இருக்க வேண்டும். அதுக்கு தான் இறைவன் இந்த பயிற்சியை நமக்கு தந்து கொண்டே இருக்கிறார். அதுக்கு என்னால் எது முடியுமோ அதை நான் ஒவ்வொரு நாளும் செய்வதற்கு இறைவனிடமிருந்து எனக்கு அழைப்பு வந்து கொண்டே இருக்கிறது என்பதை நான் மறந்துவிடக்கூடாது. அப்ப நம்ம என்ன செய்யலாம்? முதல்ல நன்றி உணர்வோடு சின்ன சின்ன பழக்கங்களை ஆரம்பிப்போம்.
அது ஒரு நல்ல வாக்கியத்தை காலையிலிருந்து நீங்க எழுதி வச்சுக்கலாம், உங்க சூழலுக்கு ஏற்றபடி. நம்ம ஏற்கனவே பார்த்தது மாதிரி போன சிந்தனையில இந்த நாள் இனிய நாளாக மாறப்போகிறது, அல்லது நான் படைப்பாற்றல் மிக்கவனாக மிக்கவளாக மாறிக்கொண்டிருக்கிறேன், என்னால் முடிந்த பங்கையாற்றி இந்த உலகை அழகுபடுத்த போகிறேன், நான் ஒரு நற்பார்வை கொண்ட படைப்பாற்றல் உள்ள மனுஷன். இப்படி உற்சாக வார்த்தைகள் வழி ஆரம்பிக்கலாம் நம்ம நாளை. ஆன்மீக வார்த்தைகள் வழியும் நம்ம நாளை ஆரம்பிக்கலாம். அதே மாதிரி நான் எங்க இருந்தாலும் இதுல ஒரு டெக்னிக்கும் ஃபாலோ பண்ணலாம், ஒரு உத்தியையும் கையாளலாம். குறிப்பா பெற்றோர்களா இருக்கிறவங்க, ஆசிரியர் பெருமக்களா இருக்கிறவங்க, தலைமை பொறுப்புல இருக்கிறவங்க, நீங்க இந்த மாதிரி வார்த்தைகளை தன்மையப்படுத்தி நீங்க சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அவங்களுக்கே அப்புறம் தான் புரிஞ்சுக்குவாங்க, பரவாயில்லையே இந்த மனுஷி, இந்த மனிதர், இந்த தலைவர், இந்த அடியார் எங்களுக்கு உற்சாக வார்த்தைகளை அடிக்கடி சொன்னாரே. நான் மருத்துவர்கள்ட்டையும் தாதியர்கள்ட்டையும் சொல்லுவேன், நீங்க அவங்கள பார்க்க போறப்ப ஆசீர்வாதமான வார்த்தைகளை சொல்லி அவங்கள ஆசீர்வதிக்கணும், தட்டி கொடுக்கணும். முடிஞ்சா கடவுள் ஆசீர்வதிப்பார்னு சொல்லணும். காட் பிளெஸ் யூ ஆங்கிலத்துல, தமிழ்ல இறைவன் உங்களை ஆசீர்வதிப்பார். சில சமயம் உங்களுக்காக வேண்டிக்கிறேன், அவங்கள்ட்டையும் கேட்கணும், எனக்காக வேண்டிக்கங்கன்னு கேட்கணும். போப் பிரான்சிஸ் அவர்கள் முதல்ல போப்பானவர் ஆகிறப்ப நான் அந்த சமயத்துல என்னுடைய நண்பர் ஹைமையோட நான் அங்க வத்திக்கான் அந்த அரங்குல இருக்கிறேன். புதிய பாப்பானவர் வருகிறாருன்னு சொல்லிட்டு அவர் வர்றாரு. முடிச்சுட்டு கொஞ்ச நேரத்துல பேசி எல்லாருக்கும் மாலை வணக்கம்னு சொன்னாரு பாருங்க, ஒரே கைதட்டு. அடுத்து முடிக்கிறதுக்கு முன்னாடி தலையை குனிஞ்சி எனக்காக வேண்டிக்கங்கன்னு கேட்கிறார். அப்ப சில சமயத்துல நீங்க மற்றவங்களை உங்களுக்காக ஜெபிக்க சொல்றப்ப அவரே அங்க கஷ்டத்துல படுத்திருக்கிறாரு. அப்ப அவருக்குள்ள ஒரு லைட் எரியும். ஆகா, இறை சக்தி தூண்டி எழுப்பப்படுகிறதுங்க அந்த உங்களுடைய வேண்டுதலினால். இதுதான் அந்த படைப்பாற்றலுக்குரிய ஒரு சின்ன பழக்கம். ஏன்னா நீங்க ஜெபிக்கிறீங்கல்ல, ஒரு லிஸ்ட் வச்சுக்கணும், நல்ல செய்தி எழுதி வச்சிருக்கணும். அப்புறம் ரெண்டாவது உங்களை சுற்றிலும் நற்பார்வையை தருகிற, உற்சாகம் தருகிற நபர்கள் இருக்கும் ஒரு சூழலை அடிக்கடி சென்று சந்திக்க வேண்டும். அவருடைய வார்த்தையை கேட்கணும். அவங்க உடனே உங்க கூட இல்லாம இருக்கலாம், அதை நினைச்சு பார்க்கணும். அவங்க சொன்ன வார்த்தைகள் இப்ப விவிலிய வார்த்தைகள் ஜீவ வார்த்தைகளாக இருக்கிறது, நல்ல பாடல்கள். அதான் சொல்லுவாங்க, அந்த மாதிரி பாடல்களையும் கேட்டுக்கிட்டே இருக்கணும். அது புதிய உற்சாகத்தையும் புது தெம்பையும் நமக்கு தருவதாக இருக்கணும். மூணாவது, சின்ன சின்ன வெற்றிகளையும் கூட நாம் கொண்டாடணும். நன்றியுணர்வோட இதுல நான் சாதிக்க முடிஞ்சிச்சு. அதுல இன்னொருபடி ஆழமானது என்ன தெரியுமா? மற்றவங்க செய்யற சின்ன காரியங்களையும் இனம் கண்டுகொண்டு நல்லா இருக்குங்க, இதை நல்லா செஞ்சிருக்கிறீங்க. குறிப்பா யாருமே சொல்லாதவங்களை, யார்கிட்ட இருந்தும் பாராட்டு பெறாத ஒரு ஆள்கிட்ட போய் சொல்லணும், இது நல்லா இருக்கு. சில சமயத்துல பாத்தீங்கன்னா சிலர் இயங்கிட்டு இருப்பாங்க. அதான் பெற்றோர்கள் பல சமயத்துல பிள்ளைங்களை பாராட்டுறது கம்மியா போயிடுச்சு. ஏன்னா இவங்க பிரச்சனையிலே மூழ்கி போயிடுறாங்களே. அதனாலதான் சின்ன சின்ன காரியங்களிலே கொண்டாட்டங்களை ஏற்படுத்துவது. அப்ப இந்த பழக்க வழக்கங்கள் மகிழ்வை கொண்டு வரும், பலத்தை கொண்டு வரும், ஆசீர்வாதங்களை கொண்டு வரும். எனவே எனக்கு அருமையான அன்பு உள்ளங்களே, நற்பார்வை ஒரு பழக்கம். அதை சிறிய சிறிய காரியத்தில், அதே மாதிரி எந்த சூழலிலும் எவ்வளவு சோகங்கள் சோர்வுகள் வந்தாலும் அதுல ஒரு தொடுதல், ஒரு நற்பார்வை தொடுதல், ஒரு ஆன்மீக தொடுதல், ஒரு அன்பு தொடுதல், ஒரு கரிசனையின் தொடுதல், ஒரு புரிதலின் தொடுதல், ஒரு பாசத்தின் தொடுதல், அதை நாம் செய்ய இறைவன் நம்மை அழைக்கிறார். இப்படி செய்து உலகை அழகாக்க உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நாங்களும் அப்படி மாற வேண்டும் என்று எங்களுக்காகவும் வேண்டிக் கொள்ளுங்கள். மறந்துடாதீங்க, ஏழைகளை பார்க்குறப்ப கண்ணை பார்த்து பேசுங்க, கண்ணை பார்த்து உங்களால் முடிஞ்சுன்னா உதவி செய்யுங்க, அல்லது அவங்கள்ட்டையும் உதவி கேளுங்க. நாளைக்கு அவங்களும் நல்லது செய்யணும்னு சொல்லுங்க. நல்வாழ்த்துக்கள். அதை பத்தி ஒரு வார்த்தை நினைச்சிட்டாலே புது தெம்பு கூடி வந்து விடுகிறது என்ற அழகான செய்தியை சொல்கிறார்கள். ஒவ்வொரு நாளும் குறிப்பிட்ட நேரம் ஒதுக்கி நம்முடைய உள்ளார்ந்த ஆன்மீக பலத்தை தியான முறைகளில் பெருக்கிக் கொள்ள வேண்டும். சில சமயத்துல பாத்தீங்கன்னா நல்லது செஞ்சு நல்லா வாழ்ந்துகிட்டு இருக்கிறப்ப திடீர்னு ஒரு இடர்பாடு வந்துருது, கூட இருக்கிறவங்க யாராவது இறந்து போயிடுறாங்க. நற்பார்வை, நன்னல பார்வையிலே ஆன்மீகம் கலந்த ஒருவித செயல்பாட்டுக்கான உற்சாகம் இருக்கிறது. அன்புக்குரியவர்களே,